ஸ்வீட்டி ஸ்வீட்டி ஸ்வீட்டி. வாங்க ஸ்வீட்டி. ஹலோ. நல்லா இருக்கீங்களா? ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்வீட்டி? நல்லா இருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம். கார்த்திக் அன்பு ப்ரோ, thank you so much for the 8050 bro. Thank you so much for the 8050. Thank you so much for the love and support bro. நன்றி 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 நன்றி. என்ன ஷூட்லாம் போயிட்டு இருந்தீங்களா மாசா? போயிட்டு வந்துட்டேன். 2 டேஸா கொஞ்சம் பிஸியா இருந்தேன். கொஞ்சம் இது ஆர்என் தங்க மாளிகையோட ப்ரொமோஷனா. ஓ அதனால கொஞ்சம் பிஸியா இருந்தேன். சரி, எப்ப நீங்க பிஜிஎம் பத்தி ஒரு இது போட போறீங்க, கண்டென்ட் போட போறீங்க மாசா? நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கே போட்டுருவேன். நீ போட்டாதான் பின்ன பிஜிஎம் அப்புறம் நீங்க போட்டா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் போட்டாதான் வந்து ரீச் அதிகமா இருக்கும். இல்ல, நான் பிஜிஎம்க்கு ப்ரோமோட் பண்ணுவேன்னா இல்லையாடுறது எனக்கு தெரியாது. பட் அவங்கள பத்தி தான் ரொம்ப பேசுவேன். அது ஓகேனா ப்ராப்ளம் இல்லைன்னா நான் பேசுறேன். வேணாம் 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 அப்படின்னா வேணாம். நீங்க பிஜேபி போடுங்க. ஏற்கனவே நிறைய பேர் சூத்து வச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமேட்டு இதுல நெகட்டிவா என்னங்க சொல்ல போறோம்? நெகட்டிவ் இல்ல, பாசிட்டிவா சொன்னாதான் இங்க நிறைய பேருக்கு தெரியும். வேணாம் வேணாம் வேணாம். நீங்க பிஜேபி, அதாவது தமிழ்நாடு பிஜேபி பிளேயர்ஸ் பத்தி போடுங்க. அப்பதான் நல்லா அந்த கண்டென்ட் போடுங்க. அப்பதான் எப்ப பார்த்தா அந்த டீ குடிக்கிறது. எனக்கு இப்ப தெரிஞ்ச ஒரே பிளேயர் உங்களை பத்தி மட்டும்தான். நான் இப்ப உங்களை பத்தி மட்டும்தான் பேச முடியும். அதை தவிர்த்து நான் என்ன பேசுறது? அதுல என்ன நான் சொல்றது? ஒருத்தவங்க வந்து இவ்வளவு நல்லவங்களா, ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு ஹைட் பண்ணி வச்சுக்கிறீங்களே உங்களை, அது ஏன் நான் கேக்குறேன். நான் பிரைவசியா இருக்கிறது தான் நல்லது. இப்போ எனக்கெல்லாம் வந்து உங்களை மாதிரி இருந்தா பிடிக்காது. எனக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி இருந்தா பிடிக்கும். இப்போ நீங்களாம் எப்படி வந்து ஒரு பாட்டு ஏதாவது வந்தா கூட நீங்க அதுக்கு டான்ஸ்லாம் ஆடி, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்லாம் வாங்கி அதெல்லாம் வந்து மாசா போட்டு அவங்கள வந்து எப்படி வந்து வெளியே வந்து ஷோ ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து எனக்கு வரவே வராது சின்ன வயசுல இருந்து. அதாவது சந்தோஷமா இருக்கணும், நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்கணும், ஷோ ஆஃப் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹாப்பினஸ் வந்து நமக்குள்ள தானே. ஸோ அதனால எனக்கு அது இன்ஸ்டா இந்த சோஷியல் நெட்வொர்க் மேலே எனக்கு பெரிய ஈடுபாடு இருக்குது சின்ன வயசுலேருந்து இருந்ததுல. பட் நீங்க, எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ நீங்க எல்லாமே பண்றீங்க, நாளைக்கு கல்யாணம் ஆனா உங்க புருஷன்லாம் கேட்க மாட்டாங்களா இந்த மாதிரி? என்னது பொதுவா லைக் ஆக்ட் பண்றது, ஆக்டிங் டான்ஸ்லாம் ஆடுறீங்க? இல்ல டான்ஸ் அது அந்த ஒரு லிமிட் வரைக்கும் தான் பண்ணுவேன். நம்ம இப்ப பண்ற விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா, இப்ப ஆடியன்ஸ்க்கு போர்ட்ரேட் ஆகும்ல, இவங்க இப்படிதான் ஒரு மாதிரி சீப்பா பண்றாங்க அப்படின்னா அது சீப்பா தான் கன்வே ஆகும். இப்ப நான் எப்படின்னா பாசிட்டிவாவும் பேசுவேன். இப்போ மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு பாய்ஸோட ஃபீலிங்ஸ் தான் நான் வாய்ஸ். ஆமா, பார்த்தேன் உங்க வீடியோ எல்லாம் போய் பார்த்தேன் நானு. அதுதான் இப்போ நாளைக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்க வர்றாரு உங்களை, உங்க வந்து அருமையா இருக்கு எல்லாம். நீங்க வந்து எப்படி ஆக்சுவலா நீங்க வந்து எப்படி ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுவீங்க? Orange or rose or red before loud photo boy credit Sharon for this match coins bro. கண்டிப்பா ராகுல் bro, thank you so much for the super chat bro. கண்டிப்பா சீரியஸ்லி. இப்ப நீங்க ஒரு மாப்பிள்ளை பார்த்தா எப்படி மாப்பிள்ளை பார்ப்பீங்க சொல்லுங்க? சாரி கால், ஆக்சுவலி எனக்கு கல்யாண இன்டென்ஷனே கிடையாதுங்க. ஏன்னா லைக் வந்துட்டு என்ன சொல்றது, நம்ம பேஷனை நோக்கி போயிட்டு இருக்கோமா, இதை லைக் பண்ணி புரிஞ்சு வரவங்கன்னா ஓகே. பட் அது நம்ம சுயநலத்துக்காகவோ இல்ல நம்ம ஃபீலிங்ஸ்க்காகவோ அந்த டைம்ல அக்செப்ட் பண்ணி அது நம்ம சீட் பண்ண வேண்டாமே. எதுக்கு அந்த ரிலேஷன்? நமக்கு ஓகே எல்லாமே புரிஞ்சு அக்செப்ட் பண்ணி வந்துட்டா ஓகே, இல்லனா அது வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால நான் அதுல இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. எனக்கு என்னன்னா மோஸ்டா பாசிட்டிவா பேசுவேன். பசங்களுடைய ஃபீலிங்ஸ வந்து எந்த பொண்ணும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் வந்து வாய்ஸ் ஓவர்ல 2-3 வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல வந்துட்டு ஒரு 20K கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு எனக்கு. லைக் வந்துட்டு ஆனா அதுல ஒரு பாயிண்ட் வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொன்னேன், அது வந்து ஆடியன்ஸ்க்கு கிளியரா கன்வே ஆகல. என்ன சொல்லியிருப்பேன்னா, லைக் வந்துட்டு பசங்களை ஒரு ரேபிஸ்ட் கிட்ட போய் கேட்டு பாருங்க அவனுடைய அந்த காம கொடூரத்துக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு. ஆனா அவன் கண்டிப்பா ஒரு பொண்ணதான் சொல்லுவான், அந்த கதைக்கு பின்னாடி ஒரு பொண்ணுதான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு மிருகத்தை மனுஷனாவும் மாத்த முடியும், அந்த மனுஷனை மிருகனாவும் திருத்த, லைக் மனுஷனாவும் திருத்த முடியும். நீங்க இதுல கான்ட்ரவர்சில மாட்டீங்க, இத சொல்லிதானே பயங்கரமா ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆக்சுவலி என்னன்னா அதுல வந்து இல்லங்க, அதுல அந்த 20K கமெண்ட்ஸுமே இட்ஸ் அ பாசிட்டிவ் கமெண்ட். அண்ட் ஒவ்வொரு கமெண்ட்லயும் ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ ஷேர் பண்ணிருப்பாங்க. இதுல எந்த இடத்துல லைக் 2வது நாள் வந்துட்டு 2 மில்லியன்ஸ் போயிடுச்சு. 3rd டே என்ன ஆயிடுச்சுன்னா இது நெகட்டிவா போக ஆரம்பிச்சிச்சு. அந்த 2 டேஸுக்குமே எதுவுமே இஷ்யூ இல்ல. 3rd டேல என்ன ஆகுதுன்னா ஒரு கேர்ள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் கமெண்ட் போடுறாங்க,
என்னன்னா அது எப்படி நீங்க ஒரு கேர்ளா இருந்துட்டு ஒரு கேர்ளுக்கு அகேன்ஸ்டா பேசுவீங்க அப்படின்னு. இப்போ ஒரு சரி, ஒரு பொண்ணு நான் வந்துட்டு உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ம், ம், ஒன் ஆஃப் மோஸ்ட் பிக்கஸ்ட் ப்ராப்ளம்ல நான் மாட்டேன். ஓகேவா? ம், அப்போ ம், கோர்ட்ல சொன்னதை நான் சொல்றேன். ஓகேவா? கோர்ட்ல என்ன சொன்னாங்க ம், அப்படின்னா, ம், நீங்க நினைக்கிறது எல்லாமே நீங்க சோஷியல் நெட்வொர்க்ல பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க சொல்றது ம், நீங்க நினைச்சு ஒண்ணு சொல்லுவீங்க, அது கன்வே ஆகும்போது வேற ஒருத்தங்களுக்கு வேற மாதிரி கன்வே ஆயிரும். அதனால உங்க மேலதான் தப்பு சொல்லுவாங்க. ஸோ வென் யூ ஆர் இன்ஃப்ளூயன்சர், ம், நீங்க நினைச்சது எல்லாமே பேச வேண்டிய அவசியம் இல்லை ம், அப்படின்னு சொல்லி இது எனக்கு கோர்ட்ல சொன்னாங்க. ஸோ நீங்க ஆக்சுவலா நீங்க நல்லதாவே ம், சொல்லியிருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு தப்பா புரிஞ்சிருந்தா அது அவங்களோட பிரச்சனை இல்லைல்ல, அதுவும் உங்களோட பிரச்சனை தான். இந்த விஷயத்த நீங்க பேசாம இருக்கிறதா பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஃபேரா சி நீங்க நினைக்கிற மாதிரியே தான் எல்லாம் எடுத்துக்கணும்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. ஸோ நாங்க நாங்க தெரிஞ்சு ஏத்துக்கிட்டோம், அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். எஸ், இந்த இடம் அப்படிதான் சொல்லிட்டு நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். எஸ், இந்த மாதிரி நம்ம நினைச்சது எல்லாமே பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அஃபிஷியல் சொல்லும் போது உங்களுக்கும் அதே தான். மேபி நாளைக்கு நீங்க பிரச்சனையில மாட்டாம இருக்கிறதுக்காக நான் சொல்றேன். ம். நீங்க இதெல்லாம் போய் கோர்ட்ல இல்ல போய் நல்ல நீங்க விஷயம் தான். நின்னாலும் அவங்க உங்களை இப்படிதான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இல்ல நான் நல்லது தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. ம். நாளைக்கு அது பெரிய பிரச்சனையில் தான் முடியும். அதனால பெட்டர் நீங்க டான்ஸ் ஆடிட்டு போறதே பெட்டர். இந்த மாதிரி கருத்துக்கள் இல்ல அதனாலதான் நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் நானு. அதுல இருந்து இந்த க்ளோஸ் கொஞ்சம் பிரைவேட் பாசிட்டிவா. சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, அவங்கள்ட்ட மட்டும் நீங்க பேசிக்கலாம். அப்போ அது ப்ராப்ளம் ம், கிடையாது. பட் வென் இட் கம்ஸ் டு ம். சோஷியல் மீடியா, எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சொல்றேன். நாளைக்கு உங்க மேல யாராவது கேஸ் போட்டு உங்களை ஜெயிலுக்கு போட வச்சிருந்தா, போக வைக்கிற மாதிரி இருந்தா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம தேவையில்லை போல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஏன்னா ம். கான்ட்ரவர்சிக்காக சில பேர் கான்ட்ரவர்ஷியல் டாபிக் பேசி வியூஸ் எடுக்கலாம்னு பார்த்து மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி அதுக்காக சொல்றேன். ஆக்சுவலி என்னோட இன்டென்ஷனே கிடையாது இது வியூஸ்க்காக ஃபாலோஸ்க்காக இல்லை. பட் எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி இருந்தே ம். நிறைய வரிகள் அதை வந்து நான் ட்ரூவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஓகே. அது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஹர்ட், லைக் டச்சிங்கா இருந்திருக்கும். ஆமா. இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அவங்க கொஸ்டின் மார்க்கா வச்சுட்டாங்க. சரி ஓகே, நம்ம நல்லதுதானே. நெகட்டிவ் கமெண்ட்ல போய் ரீச் ஆகக்கூடாது அப்படின்னு தான் நான் அந்த வீடியோவே ஹைட் பண்ணிட்டேன். சூப்பர். நிறைய பேர் சொன்னாங்க இது 20,000 பேர் உனக்கு பாசிட்டிவா பேசியிருக்காங்க, 2-3 பேருக்காக நீ ஏன் இது யோசிக்கிற அப்படின்னாங்க. பட் தேவையில்ல, நான் யாரையும் ஹர்ட் பண்ணி நான் அதுல வெளியே வரணும்னு நினைக்கவே இல்லையே. ஸோ தேவையில்ல, எனக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இருக்குன்னா அது எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே அங்க டிலீட் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். ஓகே. எப்படி நீங்க ஒரு பிஜிஎம்ஐ பிளேயரா மாறுனீங்க? நீங்க தான் ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்களே, உங்களுக்கு டைம்லாம் இருக்கா பிஜிஎம்ஐ அது விளையாடுறதுக்கு? ஏங்க அது இப்பதாங்க ஒரு ஆ, கம்மிங் 1 இயரா தான் அந்த ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி எல்லாம் உங்க வீடியோ மட்டும்தான், விளையாட தெரியாது. ஆ. பட் ஆனா என்னோட பொழுதுபோக்குன்னா அது உங்களோட லைவ் தான். ஓ ஆக்சுவலி சூப்பர். நான் ஃப்ரம் மும்பை. ஓ, அங்க வந்துட்டு ஹிந்தி ஆமா. பேசுறீங்களா? ஹிந்தி அகர் ஆத்தா ஹே யா ஜாத்தா ஹே. ஓ, ஹிந்தி, மராட்டி, பஞ்சாபி, குஜராத்தி, ஐயோயோ, பெங்காலி, தமிழ். யா எத்தனை எத்தனை சொல்லுங்க. ஒன்னு, அரௌண்ட் ஒரு 7 லாங்குவேஜ். எங்க இருங்க இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ் குஜராத்தி தமிழ் குஜராத்தி இதுல பேசுங்க இதுல குஜராத்தி. வந்து குஜராத்தி வந்து ஆக்சுவலி கிம்ச்சோ மஜா மச்சோ அப்படின்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா குஜராத்தில. இருங்க, நான் சொல்றதை புரியும். நீங்க சொல்லணும், நீங்க சொல்றதை நாங்க சொல்ல மாட்டோம். இருங்க. இல்ல ப்ராப்பரா எனக்கு வந்து குஜராத்தி வந்து அதோட மீனிங் சொல்ல வராது. பட் நீங்க என்ன பேசினாலும் அது எனக்கு. சரி ஓகே. சரி, வேற வேற மராத்தி ஆஹ் மராத்தி பேசுங்க மராத்தி. मराठी मराठी काय झालं, काय करतेस तुम्ही, அப்படின்னா कसं என்னது? चालते तुम्हारा गेमिंग அப்படின்னா என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க, உங்க கேம்ல எப்படி போயிட்டு இருக்கு. ஓ, ஓ, இப்படி எத்தனை மொழி பேசுனா அப்புறம் வெறும் தமிழ் மட்டும் தெரிஞ்ச நாங்களா எங்க போறது? சரி ஓகே. சரி அப்புறம் என்ன சொன்னீங்க? ஹிந்தி பேசுங்க. आह, हिंदी 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 வந்துட்டு कैसे हो तुम, बहुत अच्छा गेम खेलते हो, ஓ, मुझे बहुत पसंद हो तुम. ஓடு வெரி. இங்கிலீஷ். இங்கிலீஷ் எங்க அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளோவா வராது. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெல் ப்ராப்பர்லி. பட் ஃப்ளோவா பேசிடுவேன். அது உண்மையை சொல்லணும் இல்லையா, இப்ப நான் வெரி வெரி. பேசிடுவேன். ஓகே ஓகே லைக் நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு பதில் கொடுத்துருவேன். பட் நம்மளால ஓகே. ஃப்ளோவா அது சரி ஓகே. ஒரு ஃப்ளோல வந்துரும் பேசும்போது. பட் சரி. அதுக்காக ஸ்பெஷலா உட்கார்ந்து பேசணும்னா சடனா வராது. உங்க அளவுக்கு இல்லைங்க. ஒரு ஐயோயோ, இத்தனை மொழி தெரிஞ்சிருந்தா நான் 3 நாள் லைவ் இப்போ மாத்தி மாத்தி வேற வேற மொழியில போட்டிருப்பேன். ஏங்க நீங்க வேற தமிழ் தான் எங்களுக்கு நீங்க போடுற 16 மணி நேரத்துக்கு லைவுக்கே கண்ணு ரெட் ஆயிடுச்சு. வீட்டுல திட்டு வாங்கிட்டு இருக்கோம். 20 மணி நேரம் எல்லாம் போட்டு அதை உட்காந்து பார்த்து 2 போன் வச்சு பார்த்துட்டு இருக்கேன் டெய்லி. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி நன்றிங்க. நீங்க மறக்காம எங்களுக்காக ஒரு பிஜிஎம் வீடியோ மட்டும் போட்டு ஒரு 10 மில்லியன் வியூஸ் போற மாதிரி ஏதாவது அரசல் போஸ்ல அதுல ஏதாவது பேசி
பிஜிஎம்ஐ பத்தி பெருமையா பேசி கேவலமா பேசி ஏதாவது ஒண்ணு பேசி மாஸ் காட்டிருங்க ஒரு வீடியோ. கண்டிப்பா ஒரு நாள் பண்றேன். எப்படின்னு ஓகே. சொல்லுங்க. இல்ல என்னென்ன லைக் அத வந்து எப்படி சொல்றது? அத பத்தி என்ன மாதிரி பேசணும்ன்றதுன்னா, எனக்கு யாரையாவது சும்மா வச்சு பேசணும்னு நம்ம மனசுல இருக்கும். சும்மா பிஜிஎம்ஐ பிளேயர்ஸ் அது பத்தி மட்டும் பேசுங்க. பிஜிஎம்ஐ பிளேயர்ஸ் ரொம்ப நல்லவங்க, யார் வம்புக்குத்தும் போக மாட்டாங்க. அவங்க உண்டு வேலை உண்டுன்னு இருப்பாங்க, கேம் விளையாடுவாங்க, போவாங்க, தூங்குவாங்க. யாருக்கும் எந்த விதமான உபத்திரமும் பண்ண மாட்டாங்க, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க, யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு வேலை ஆக்சுவலி அதுல உண்டுன்னு ஒரு இருப்பாங்க. அதுல ஆனா ஒரு பாயிண்ட் நான் எனக்கு 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 நடந்த மாதிரி லைக் நான் என்ன அது ஃபீல் பண்றேன் அப்படிங்கறதுனா, ம், டிப்ரெஷன்ல போயிட்டனாலே நான் எனக்கு வந்து அதுதான் ரிலீஃப் பண்ணும். லைக் கேம். ம். எதுக்கு நம்ம அதை பத்தி யோசிக்கணும்? கேம் உள்ள போயிட்டா டைவர்ட் ஆயிடும். வடக்குன்னு வந்தானா சோ கொஞ்சம் ராகிங் பண்ணுமா, ஆல் செட்ல போட்டுமா, இதுதான் மேட்ரு. சரி ஓகே, நீங்களே அப்படியே வடக்கி அதுல இருந்து தானே? கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏங்க வடக்கிலாம் இல்ல, தமிழ் பொண்ணு நானு. தமிழ் ஆனா தமிழ் பொண்ணு இத்தனை லாங்குவேஜா? சூப்பர். வெரி 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 வெரி. பொருந்து வந்து அங்க இருந்தேன் சரி, இல்லையா, இந்த சோ அதனால அடுத்தது என்ன இப்பதான் படத்துல நடிக்க சொன்னேன். போயிருவீங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா குட் நியூஸ் சொல்றேன் உங்களுக்கு. அப்படியா? ஓ நோ. டிடிஎஃப்க்கு யா. ஹீரோயினா போயிருவீங்களா? வாசன்ட்ட பேசட்டுமா? ஒரு ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. வேணாமா? அப்படிலாம் இல்லைங்க. எல்லாரும் அவங்கவுங்க அது விதியில என்ன விதிச்சிருக்கோ, யார் யார் கூட அப்ப நீங்க நடிக்கணும்ன்றது அதுதான். அப்ப போட்டுருவாங்க இன்ஸ்டாகிராம்னா டிடிஎஃப் பாஸ்டருடன் ஹீரோயினாக போக மாட்டேன் என்று கூறினார் ஸ்வீட்டி அப்படின்னு போட்டுருவாங்க. ஏங்க நான் போக மாட்டேன்லாம் சொல்றேன். இப்ப ஏங்க போவீங்களா? நீங்க இப்ப நான் விதி 3வது படத்துல கூப்பிடுறாங்க. லைக் வாசனே ஆக்டிங் வந்து இஸ் ஆக்டிங். வாசனே அந்த போன் பண்ணி அந்த கூப்பிடுறான் அந்த மாதிரி. ரோலுக்கு செலக்ட் நீங்க வாங்க அந்த அவர் எப்படி கூப்பிடுவாரு? அது கத்தாப்பு பெருசா கண்ணால ஒரு செலக்ஷன் தானங்க. அந்த பாட்டு கேட்டேன் நானு. அந்த பாட்டுல நீங்க பயங்கரமா நடிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு நம்ம படத்துலயும் இருக்கு. நீங்க வந்து எனக்காக ஹீரோயினா பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க. சம்பளம் பத்தி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னா, போ 3வது படத்துல கூப்பிட்டா போவீங்களா மாட்டீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா போவேன். கண்டிப்பா அவ்வளவுதான். போவேன். ஏன் போக ஓ மாட்டேன்? வெரி குட் வெரி இஸ் குட். ஆல்சோ வெரி குட் ஆக்டர். சோ அதனால போவேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. கை தட்டுகள் பாரு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். வெரி குட் வெரி குட். சூப்பருங்க. மாஸ். தேங்க்யூ. எனக்காக டைம் கொடுத்து எனக்கு உட்கார்ந்து பேசுனீங்க. அது ரொம்ப ஹாப்பி நானு. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதான் சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து சூப்பரா நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடும்போதே வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு எனக்கு. சூப்பரா இருந்துச்சு. அதுவும் அந்த லாக்டவுன் காலத்து நீங்க அதெல்லாம் சொல்லும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஓஜி வியூவரா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அது ஓஜி வியூவரா இருந்து இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகி இருக்கிற எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர் கூட கொலாபரேட் பண்ணி நீங்களும் ஒரு மிகப்பெரிய கொலாபரேட்டர் ஆகி அடுத்தது வந்து ஹீரோயின் லெவலுக்கு போயிட்டு எப்படியாவது வாசன் கூட ஹீரோயினா நடிச்சு ஒரு 1000 கோடி ரூபாய் வசூல் மட்டும் அடிச்சு ரஜினியும் கிடையாது, தளபதியும் கிடையாது அப்படின்னு நீங்க ஒரு 1000 கோடி ஹீரோயினா நேஷனல் கிரஷ் மாதிரி நீங்க ஒரு இன்டர்நேஷனல் கிரஷ் மாதிரி இல்ல புரியல. இது வந்து ஆசீர்வாதமா எடுத்துக்கிறதா இல்ல கமெண்ட்ரியில நான் என்னத்த பண்றாங்க என்னத்த சொல்றாங்கன்னு இல்ல. எடுத்துக்கிறதா? சி நீங்க தான் சொன்ன பேஷன் நெகட்டிவ் நீங்க கமெண்ட் சொல்லிட்டீங்க. இருக்கும் நீங்க கண்டிப்பா. தான் பேஷன் சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன? சரி எனக்கு புரியல. நீங்க வந்து ஆக மாட்டீங்களா? அப்ப நீங்க வந்து ஹீரோயின் ஆக மாட்டீங்களா? வாய்ப்பு இல்லையா? நாங்க வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு நாங்க சொல்லிக்குவோம். நீங்க இப்ப ஹீரோயின் ஆயிட்டீங்கன்னா அவங்கலாம் எங்க ஃப்ரெண்டு பா, அவங்கலாம் எங்க கேம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நாங்க பெருமையா பேசிக்குவோம். நாங்க எப்பவுமே வந்து கூட இருக்கவங்க வளர்ந்தா பயங்கரமா சந்தோஷப்படுவோம். ஓ நோ அவங்க எங்க ஃப்ரெண்டு தான்ப்பா அப்படின்னு நாங்க சொல்லிக்கும் போலியே அவ கடகரா இப்படி ஆயிட்டாலே அப்படிலாம் சொல்ல மாட்டோம் நாங்க. இப்போ பாருங்க சொல்லும் போதே நீங்க ஹீரோயின் ஆயிருவீங்களா, இது ஆயிருவீங்களா, அடுத்தது வந்து முதலமைச்சர் ஆயிருவீங்களா, இல்ல லண்டன் போயிருவீங்களா அப்படின்னு தான் கேட்கறமே ஒழிய நெகட்டிவா நாங்க தான் கேட்டோம், பாசிட்டிவா தான் கேட்டோம். இல்ல கண்டிப்பா ஆகும். ஆல்மோஸ்ட் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஓடிடில ஆஹால போயிட்டு இருக்கு ஒரு சீரீஸ் ஒன்னு ஹீரோயினா தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? பேரு அது யா இது நீந்த லைக் 2 டைட்டில் வச்சிருக்காங்க. இன்னும் பிக்ஸ் பண்ணல. ஓ இன்னும் அது ஆமா இன்னும் போடல. இன்னும் அது ஒரு வெளிய ஆமா வரல. ஆமா இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே. ஆக்சுவலி அந்த இந்த மாதிரி வடசென்னை பேஸ்மெண்ட் தான். ஓ சோ அந்த மாதிரி ஒரு போர்ஷன் தான். அந்த மீன் மீன் சம்பந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் அது. ஓ ஓகே ஓகே. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஒரு 12 எபிசோட்ஸ் நினைக்கிறேன். எவ்வளவு ஆக்சுவலா சேலரி எல்லாம் தருவாங்களா? காசுலாம் கொடுப்பாங்களா? சரி salary நீங்க எவ்வளவு எல்லாமே சம்பாதிப்பீங்க நம்ம மாசம்? அதான் ரொம்ப முக்கியம். இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க, எவ்வளவு சம்பாதிப்பீங்க மாசம்? ஆக்சுவலி வந்து இன்ஃபுளுசர்ங்கிறது அது இப்பதான் நான் அந்த ஒரு 2-3 மந்தா தான் என்னோட அந்த அதுல வந்து நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு பிஃபோர் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். என்னோட நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து மில்லியன்ஸ் போயிருக்கும் யூடியூப்லயே. அந்த டைவான்னு சொல்ற ஷார்ட் ஃபிலிம் ஒன்னு இருக்கும். அது ஆக்சுவலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம். டைவாங்கிறது ஒரு அக்கா தம்பியோட பாண்டு. அது தப்பா வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். பட் எண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு பாசிட்டிவா முடியும். அந்த மாதிரி நான் ஒன்லி ஷார்ட் ஃபிலிம் மூவி மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஒன் மோர் திங்,
ராயன்ல ஸ்டண்ட் நான் தான் பண்ணி கொடுத்திருந்தேன். லைக் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பீட் ஹெயின் மாஸ்டர் அண்ட் தனுஷ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நானு. ஓ ஸோ சைட் பை சைடு அந்த ஸ்டண்ட் ஸ்டண்டா பண்ணுவேன் நானு. ஸ்டண்ட்னா யா சண்டையா யா சன் ராயன் மூவில அந்த துஷார போஷன் இருக்கும் இல்லையா, ஆமா ஹீரோயின் ஆமா துஷாரா. ஆமா சண்டைக்காரியா நீங்க அது டூப் ஆ, சரி அப்படிலாம் இல்லைங்க, ஒர்க்கா பண்ணுவேன். ஆ. ஸோ அதுல டூப்பா பண்ணி கொடுத்திருந்தேன். சரி ஸோ அதுலயாவது சம்டைம் எவ்வளவு அந்த சம்பளம் மாதிரி கொடுத்தாங்க ஒர்க் உங்களுக்கு அதான் சொல்லுங்க சம்பளம் வந்துட்டு டிபெண்ட் வந்து per day சார்ஜ் தான். மேக்ஸிமம் 10-15K per டேக்கு வாங்குவோம். இப்போ இன்ஃபுளுசர் ஆனதுக்கு அப்புறம் ப்ரொமோஷன்ஸ்க்கு 15K 20K அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 2 ப்ரமோஷன் போட்டா கூட மாசத்துக்கு 10 லட்சம் வந்துருது ஏங்க இந்த அளவுக்கு நம்ம பெருசா நினைச்சோம்னா அது தப்பு. லைக் வந்துட்டு மந்த்லி ஒரு 4-5 ப்ரொமோஷன் வந்துரும், அவ்வளவுதான். சரி மாசம் எவ்வளவு சம்பாதிப்பீங்க கட்டன் ரேட்டா சொல்லுங்க மாசம் ஆ, நான் அது கால்குலேட் பண்ணதே கிடையாது. ஏன்னா அப்படியே ரொட்டேஷன்லயே சரி ஒரு 5 இருக்கும். லட்சம் வருமா ஆனா மேக்ஸிமம் ஐயோ 5 சரி லட்சம்னா 3 பெரிய லட்சம் 3 லேக்ஸ் லட்சம் எல்லாம் கிடையாதுங்க. அந்த இதுதான் ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்கு 15K வாங்குறேன்னா ஒரு 5-6 ப்ரொமோஷன் ஒரு 50,000 60,000 அவ்வளவுதான். பொய்யுங்க ஏங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஆக்சுவலி இன்ஃபுளுசர் எல்லாம் 5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறாங்க அப்படி எப்படி 5 கோடி ரூபாய்க்கு வாங்க முடியும் கரெக்ட்டுங்க. பட் சரி ஆனா நீங்க நீங்க ஏன் இந்த ப்ரொமோஷன் சோப்பு சீப்பு ஷாம்பு எல்லாம் விற்க கூடாது எண்ணெய் எண்ணெய் அப்புறம் வந்து அப்புறம் வேற என்ன டீ ஷர்ட் அந்த மாதிரி நீங்க விற்க கூடாது லைக் ஓனா ஏதாவது பிசினஸ் மாதிரி ஆமா பண்ணலாம்னு ஆமா சொல்றீங்களா? அப்ப அது நான் யோசிச்சிருக்கேன். அதான ஆக்சுவலி ட்ரெண்ட் வந்துட்டு இப்போ சாரி தான் எண்ணெய் விக்கிறது தானே யோசிச்சிருக்கேன். ட்ரெண்ட் ஓ சாரி வண்டியை இல்ல பிடிச்சிக்க இல்ல பிடிச்சிக்க சாரி சாரி தாங்க. சாரி விக்கிறது ஏன் சாரி விக்கலாம்ல நீங்க இல்ல அதுதான் அது வந்து நிறைய பேர் இப்பதான் யோசிச்சிருக்கேன். நிறைய உமன்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க, லைக் நல்லா இருக்கு சாரி, இது நீங்க சேல் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் இப்ப யோசிச்சேன். லைக் வந்து என் கூட லைக் ஃப்ரெண்டா பண்ணுவாங்க, சுபான்னு சொல்லிட்டு ஓகே என் ஃப்ரெண்டு தான். அவங்களும் நானும் மோஸ்ட் ஆஃப் வந்து சாரி ப்ரொமோஷன்ஸ் தானே பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா ஸோ அதனால ஒரு பிளான் இருக்கு, அதை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம ஐ ஹாவ் நாலேஜ் பிகாஸ் மும்பை தாங்கிறதுனால சூரத்ல எல்லாமே சீப்பா கிடைக்கும் இல்லையா, ஓரளவுக்கு காஸ்ட் கம்மியா தான் இருக்கும். ஸோ அதுக்காக யோசிச்சிருக்கேன். பாப்போம் சூப்பர் ஃபியூச்சர்ல நீங்க சொல்ற இல்லைங்க மாதிரி ஏதாவது ஹீரோயின் பண்ண ஆயிட்டு வேண்டியதான். அதுக்கப்புறம் வச்சிருங்க அப்பதான் இன்னும் நிறைய ஐயோ இவங்க போட்ட சாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் இத பண்ணதே நிறைய இருக்கு மதன்ஜி. இப்ப ரிலீஸ் ஆனா போதும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னோட மூவி வந்து பிரபுதேவாவுடைய பண்ணியிருக்கேன் நானு, ஆ பிளாஷ்பேக்னு சொல்லிட்டு. ஆ அதுவே ட்ரெய்லர்ல ஒரு கட்ல வருவேன் நான். ஆனா அது என்னாச்சுன்னு தெரியல, படம் இன்னும் வெளியே வரல. சோ பண்ண இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு, ஆனா எதுவும் வெளியே வரல, அதான் ப்ராப்ளம். சூப்பருங்க ரொம்ப பெருமையா இருக்கு உங்கள்ட்ட பேசுனது மறக்காம எங்களுக்கு ஒரு அடிச்சு பிடிச்சி ஒரு கண்டென்ட் மட்டும் எங்களுக்காக பிஜிஎம் கண்டென்ட் போட்டு விட்டுருங்க கண்டிப்பா கண்டிப்பா சரிங்களா கண்டிப்பா. And உங்க இது வந்து ஃபேன்ஸ் ஆக்சுவலி இது உங்க வந்து ஃபேன்ஸுங்களுக்கு நேயர் விருப்பம் எங்களுக்காக போட்டு விட்டுருங்க அவ்வளவுதான் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலி நான் இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். லைக் உங்களோட ஃபேன்ஸ் எனக்கு அதுதான் இங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன். என்னதான் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ல போனாலும் விட்டு கொடுக்காம உங்க கூட இருக்காங்க. அண்ட் இவ்வளவு பேர் ஒரு ஒரு லைவ்ல ஒரு 1000-2000 மெம்பர்ஸ் உட்கார்ந்து பாக்குறாங்கன்ற போது அது எவ்வளவு பெரிய விஷயம். சோ நிறைய பேர் கேக்குறது ஒரு கொஸ்டின் அதான். நான் இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது லைவ் பார்த்தேன்னா ம் இதெல்லாம் ஒரு கேமா, இதை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு ம் சொல்லுவாங்க. ம் சொல்ல இந்த கேமை பத்தி தெரியல உங்களுக்கு, as a கேமா பாக்குறீங்க. இதுல இருக்கிற நிறைய பேரோட மோட்டிவேஷன், நிறைய பேருக்கு பண்ற ஹெல்பிங் மைண்ட் அது உங்களுக்கு தெரியல. இதுலயுமே ஏன் இப்ப earn பண்றாங்களே நிறைய பேர்னு நாங்களாம் தெரியல. நாங்களாம் எப்படி இதுல தவறு இல்லை இது வந்து ஒவ்வொருத்தனோட வந்து ஆஹ் ஒவ்வொருத்தவங்களோட புரிஞ்சுக்கிற தன்மை இப்ப நாங்க எப்படி பார்ப்போம் யாரு இவன் என்ன குத்தாட்டம் டான்ஸ் போட்டுக்கிறாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிற மாதிரி அவங்க வந்து என்னடா இது கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதனால அவங்களோட கிரைட்டீரியா வேற ஸோ அதனால அவங்க வந்து அது வெகுஜன மக்களால கனெக்ட் பண்ணிக்க முடியாது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கேம் வந்து ஃபார் ஒன்லி அது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தான் தெரியும் அதனால வந்து நீங்க எல்லாம் யார்கிட்டயும் வந்து சண்டைக்கெல்லாம் போயிருக்க தேவையில்ல அவங்க சிரிச்சுட்டு அப்படின்னு போயிடும் அதான் பெஸ்ட் வராதே. சம்டைம் விட்டு கொடுக்காம பேசும்போது வரும். அது புரியும் இல்லையா உங்களுக்கு? எனக்கு இப்ப உங்க தெரியுது ஃபேன்ஸுங்கள்ட்ட இப்ப உங்களை பத்தி பேசினா அவங்க சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்கல்ல. உடனே அந்த ஒரு எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு சத்தியமா ஃபீல் எங்களுக்கெல்லாம் இருக்கும்ல, யாருமே ஃபேன்ஸே கிடையாது நாங்க எல்லாம் வந்து ஒரு ஏங்க நரி கூட்டம் கம்முனு இருங்க இல்ல நீங்க. நாங்கெல்லாம் வந்து ஒட்டுக்கா ஒரே மாதிரி போயிட்டு ஃபேன்ஸ்லாம் சத்தியமா இல்லைங்க யாராவது இப்ப இப்ப நீங்களாம் டான்ஸ் ஆடுறீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க அது உங்களுக்கு ஃபேன்ஸ் நீங்க சொல்லிக்கலாம் நாங்கெல்லாம் கேம் விளையாடுறோம் நாங்களாம் எங்க கூடயே அவங்க விளையாடுவாங்க அதனால இவங்க எல்லாமே
ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ரத்தத்தின் ரத்தங்களால இருக்கும் இல்லையா? அன்பு அது ரொம்ப முக்கியம் இல்ல. இவ்ளோ உங்களுக்கு நெகட்டிவ் இருந்துமே விட்டு கொடுக்காம உங்க கூட டிராவல் பண்றாங்க இல்லையா, அது எவ்வளவு பெரிய விஷயம். அது அந்த அன்பு ஆக்சுவலி எனக்கு அதனாலதான் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் சரி உங்களை. சரி, லைக் நிறைய ஓகே ஓகே, போதும். motivate நீங்க எல்லாம் பண்றாங்க. பண்ணீங்கன்னா எனக்கு என் பசங்க ரெட் கார்டு போட ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு. ஏய் போதும், ஐயையோ. மூஞ்சிக்கு முன்னாடி புகழாதா அப்படின்னுவாங்க, பிடிக்காது. சரி நான் அப்படியே கிளம்புறேன் ஸ்வீட்டி, நான் போய் ஒரு மிஷின் இருக்கு அப்படியே சரி, பண்றேன். ஓகே ஜாலியா இருக்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஓகே, ஆல் தி கம்மிங். பெஸ்ட். மறக்காம ஒரு கண்டென்ட் மட்டும் பண்ணிருங்க. தேங்க்யூ. வெல் பி இன் டச். பாய்ங்க கண்டிப்பா கண்டிப்பா. பாய்ங்க பாய்ங்க, ஆல் தி பை பை பெஸ்ட்ங்க. பை பை. யா. ஒரு டோலியனை பத்தி வந்து பெருமையா பேசினா அது உங்களுக்கு உடனே வந்து ஒரு ராவடி. எப்ப பார்த்தாலும் நீ யாராவது வந்து என்ன திட்டிகிட்டே இருக்கணும். யாராவது அவங்க வந்து லாக்டவுன் காலத்துல இருந்து பாக்குறாங்களா ப்ரோ, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 2 நல்லதா பேசினா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, உடனே வந்து ரெட் கார்டு. உள்ள யாருமே பேசுறது இல்லடா, இதுதான்டா. எவனாவது திட்டினா பாருங்க சந்தோஷப்படுறது. யாராவது ஒருத்தர் வந்து என்ன வந்து ஓகே நீங்க அப்படி நீங்க இப்படி சூப்பர் அப்படின்னா உடனே சண்டைக்கு வந்துடுறது. ஆனா நீங்க ஒரே ராவடியா இருக்கு.